தமிழக நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வாசிக்க தொடங்கியதும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் வெளியே வந்த அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்துள்ள பேட்டியை இப்பொழுது பார்க்கலாம். இன்று அதிமுகவினுடைய பினாமி அரசின் சார்பில் 2015-16 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதை ஒட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் அதை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த ஆட்சியில் அனைத்து துறைகளை பொறுத்தவரையில் கடைசி இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கக்கூடிய நிலையில் கொலை கொள்ளை மட்டுமல்ல, ஊழல் லஞ்சம் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு இப்பொழுது முதலிடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக முட்டையில ஊழல், பருப்பு வாங்குவதில் ஊழல், நெடுஞ்சாலை பணிகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல், மாநகராட்சிகளை சொல்ல முடியாத அளவிற்கு ஊழல், ஆவின் பாலில் ஊழல், மின்சாரத்தை வாங்கியிருப்பதில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசு பணிகளுக்கு டெண்டர் விடுவதிலே கூட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல நலத்திட்ட உதவிகள், இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, திருமண உதவி திட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், அது மட்டுமல்லாமல் ஆடு மாடுகளை இலவசமாக வழங்குவதில், கிரைண்டர், மிக்சி, ஃபேன் போன்ற அந்த பொருட்களை வழங்குவதிலே கூட ஊழல் தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதை நானல்ல, பிரபலமான ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகையில் ஆதாரங்களோடு புள்ளி விவரத்தோடு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதேபோல் இன்றைக்கு அதிமுக அரசினுடைய நிதி நிலைமை மிக மிக மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. கடனிலே மூழ்கி திவாலாகக்கூடிய சூழ்நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. உதாரணமாக மின்சார வாரியத்தின் கடன் 72,000 கோடி ரூபாய், போக்குவரத்து கழகங்களுடைய நிதி இழப்பு 2,000 கோடி ரூபாய். ஆக பொதுத்துறை நிறுவனங்களின் கடன்களை சேர்த்து பார்த்தால் மொத்த கடன் 4 லட்சம் கோடி ரூபாய். ஆக கடனை கூட திருப்பி செலுத்த முடியாத நிலையில இன்றைக்கு அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தொழில் உற்பத்தியில கடைசி இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. ஆக இவைகளையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில், அதே நேரத்தில் இப்படிப்பட்ட அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு தார்மீக பொறுப்பை இந்த அரசு இழந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.